ஒரு 10 வயசு புள்ள, ஒரு 10 வயசு புள்ள, யா ரப்பி யா அல்லாஹ், என்ன தெரியுமா நோய்? அவருக்கு டாய்லெட்டுக்கு சரியா போறல்ல, யூரின் சரியா போறல்ல, அடைச்சு போய் இருந்து பவுரு பெருத்திரும். இதுதான் நோய். டாய்லெட்டும் போறல்ல, யூரினும் போறல்ல. இப்ப டாக்டர்கிட்ட கொண்டு வைத்து பார்த்தா பிரச்சனை வேற வேற, அந்த வழியால போகக்கூடிய சாத்தியம் இல்ல. அதனால அதை எமர்ஜென்சியாக எடுக்கணும். வயிற்றை கிழிக்கிறாரு டாக்டர். வயிற்றை கிழிச்சு அந்த மலத்தை சலத்தை பட்டைய போட்டு இந்த பட்டைக்குள்ள எடுக்கணும். இந்த 10 வயசுட புள்ள இப்ப பட்டைய போட்டு பெக் பண்ணி வச்சிருக்கி. ஒரு கிழமைக்கு ஒருக்கா அதை எடுக்க போகணும், பெக்க மாத்தணும், அதுல இருந்து யூரின அந்த மலத்தை சலத்தை எடுக்கணும். எடுக்க போறதுக்கு டாக்டர் ஃபீஸ் மட்டும் ஒரு கிழமைக்கு 3000 ரூபாய். இந்த 3000 ரூபாயை கொடுத்து தான் அந்த அந்த நஜீஸை வெளிப்படுத்தணும். சகோதரர்களே, 10 வயசு பிள்ளை ஒரு சபைக்கு போகலுமா? அந்த உம்மா பாப்பாக்கு எவ்வளவு ஆத்திரம், எவ்வளவு கவலை, எவ்வளவு நோவு, எவ்வளவு வலி. அது மலை பேக்க சபையில் எடுத்துக்கிட்டு போறாரு. எவ்வளவு பெரிய ஒரு டென்ஷன் அவருக்கு. ஸ்கூலுக்கு போயலுமா பிள்ளைகள் குழப்பும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த மலத்தை சரியாக போக்காற்றான், அந்த சலத்தை சரியாக போக்காற்றான். அதனால்தான் டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னால ஓதுறோம். நாங்க யாரும் கருத்தை வழங்குறோம் இல்ல, சிந்தனையும் இல்ல, ஓதலும் இல்ல. உஃப்ரானக் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னி அல் அதா வஆஃபானி. ஓதுங்க வாப்பா துஆவை. அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ் அந்த நேரத்தில் புகழணும். அல்லாவே எந்த வருத்தமும் இல்லாம என்ன போக்காட்டி எனக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறியே, உனக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஆஃபியத் ஆக பெரிய நிஅமத். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியா. ஒவ்வொரு தொழுகையிலும் கேளுங்க. இன்னைக்கு நிறைய பேர் நோயில, கவலையில, படுக்கையில, நோம்பு காலம் வந்தாலும் நோம்ப பிடிச்சுக்க ஏல அழுகிற, தொழுதுக்க ஏல அழுகிற, கவலை. அப்படி என்னையும் உங்களையும் வைக்கல. அதனால அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யுங்க.